ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இடிச்ச கறி சிக்கன் பார்க்க போகிறோம் வில்லேஜ் ஸ்டைலில். இது என் மாமியார் சொல்லிக் கொடுத்த டிஷ்ஷு. அதை உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் நம்ம தேவையான மசாலா பொருட்களாம் ரெடி பண்ணி அதை நம்ம உரலில் போட்டு இடித்து வச்சுக்கிருவோம். அதனால தான் இதுக்கு பேர் இடிச்ச கறின்னு சொல்கிறோம். சோம்பு, மிளகு, மல்லி, சீரகம் எல்லாம் நல்லா வறுத்து பொன்னரமாக வச்சுக்கிட்டு அதை 20 வரமிளகா போட்டு வறுத்து வச்சுக்கிருவோம். அதனால் பொடியாக்கி வச்சுக்கிருவோம். அப்புறம் தேவையான அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் 20, பூண்டு 20 அது நல்லா இடித்து வச்சுக்கிட்டு, இப்போ எண்ணெய் ஆயில் விட்டு நல்லா பட்டை கிராம்பு போடக்கூடாது, வெறும் சோம்பு மட்டும் போட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிட்டு, அதன் பிறகு நம்ம மசாலா இடித்து வச்சுருக்கோம்ல, அதுவும் போட்டு நல்லா போட்டு வரட்டு. அதை கறி அதில் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்ருவோம். நல்லா கிளறி விட்டோம்னா அது நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த கறிக்கு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டு, அப்போ நம்ம வரமிளகா தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுவும் போட்டு நல்லா கிளறி விட்ருவோம். நல்லா கிளறி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா அந்த மசாலாலே நல்லா வெந்துடும். தேவைப்பட்டால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு பார்த்தா நல்லா ஒரு 15 நிமிஷம் வச்சு இந்த கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான இடிச்ச கறி சிக்கன். இது ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு டிஷ் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். இது என் மாமியார் சொல்லி கொடுத்த வில்லேஜ் ஸ்டைல் கறி இது.